என் நாக்கிலே காஃபி டீ பட்டு 59 வருஷம் ஆகிறது. தேவையா உங்களுக்கு? ஒரு மசாலா தோசை சாப்பிட்டா எனர்ஜி, காஃபி சாப்பிட்டா எனர்ஜியா? தேவையா உங்களுக்கு காஃபி? 15 பைசா காஃபி 1958. அந்த காஃபியை தவிர்த்து நான் மசாலா தோசை சாப்பிட்டேன். அதனால தான் அங்கிருந்து மகாபலிபுரத்து சைக்கிள் போக முடியும், 56 கிலோமீட்டர். புரியுதா? காஃபி டீ சாப்பிட மாட்டேன், மது இருந்த மாட்டேன், புகைக்க மாட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், எனக்கு முன்னால் வாழ்ந்த மகத்தான சாதனை புரிந்த மகத்தான நடிகர்கள் எல்லாம் 72 வயசுல போயிட்டாங்க. இது பெருமைக்காக சொல்லவில்லை. மகத்தான சாதனை புரிந்தவர்கள் எல்லாம் 72 வயசுல போயிட்டாங்க, 73 வயசுல. உலக புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாம் 72, 73 போயிட்டாங்க. நான் 75 வயசுல நிற்கின்றேன். 70 வயசுல மகாபாரதம் பேசினேன். இது எதுக்காக சொல்லணும்னா, மகாபாரதம் பெரிய காவியம். அது 2 மணி நேரம் மகாபாரதத்தை 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 2 மணி நேரம் பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாம ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம உங்களமா இளைஞர் 5000 பேர் ஒரே ஸ்டேஜ் 2 மணி நேரம் பேசினா அது காரணம் அந்த ஒழுக்கம், உடம்பை பேணுதல். முந்தின நாள் பழைய சாதம் ஒரு கை எடுத்து போடுங்க. இன்னைக்கு காலம் நான் சாப்பிட்டு வந்தேன். ஒரு கை பழைய சாதம், ஒரு டம்ளர் மோர் போட்டு அடிச்சு கொஞ்சம் உப்பு போட்டு, எவ்வளவு கோமம் தான் சரி, ஒரு சின்ன வெங்காயம் 2. இதை விட எளிமை எப்படி உடம்பு கிடைக்கும்? இதை விட எளிமை எப்படி சாப்பிட முடியும்? ஒரு கை சோறு, பழைய சோறு, ஒரு டம்ளர் பழைய மோர், புளிச்சு போனா பரவாயில்ல, ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அல்சர் வராது, பிரச்சனை வராது. இதை நான் இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த 50 வருஷ வாழ்க்கையில நான் வெறு வயிற்றோடு இந்த என் வீட்டை விட்டு போனே கிடையாது. அப்ப 4 மணிக்கு இருந்து போனேன். என் சம்சாரம் பரிதாபத்துக்கு ஒரு பெண்மணி இல்லையா, 4 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு போவேன். அப்ப அந்த அம்மா எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? பேச முடியாது. கொத்தடிமைகளாவே நம்ம பொம்பளை வச்சிருக்கோம், கொத்தடிமையாவே பெண்களை வச்சிருக்கோம். நம்ம அப்படி போனா நிக்க முடியுது. சோ காலையில் எழுந்தோடனே நீங்க 1 மணி நேரம் வாக்கிங் போங்க. ட்ரெட்மில் எல்லாம் வழியெல்லாம் பண்ணுங்க, ஆக்சிஜன் கிடைக்காது. சும்மா ஒரு வரியில பண்றதுதான். சுத்தமான காற்று வேணும். 8 லெமன் தண்ணி குடிங்க. வேலைக்கு சாப்பிடுங்கள். 8 மணி நேரம் தூங்குங்கள். அவர் மூட்டு வலி பண்ணாரு, அதெல்லாம் எனக்கு வராது. ஏன்னா காலையில் 4 மணிக்கு இருந்து 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கேன். யோகா 56 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 38 ஆசனம் பண்ணேன். இப்ப குறைச்சிட்டு 8-10 ஆசனம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உடம்பு தான் உங்களோட அடையாளம். எங்க உட்கார்ந்து யாரையும் சொல்றேன், இந்த முகம், இந்த கண்காது, இந்த மூக்கு, இந்த உடம்பு தான் உங்க அடையாளம். இதை வைத்துத்தான் எதை வேண்டுமானாலும் செய்யணும். இந்த உடம்பு தான். இதை அல்லாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது. இந்த உடம்பை நீ பாதுகாக்கவில்லை என்றால் நீ ஆசைப்படுவே. கண்ணதாசன் சொன்னார், 80 வருஷம் வாழ ஆசைப்பட்டேன், இறைவன் ஆயுளை குறைத்து விட்டான்னு. இறைவன் ஆயுளை குடிக்கல. நீங்க குடித்த மதுவும் நீங்க குடித்த விளையாட்டு புகையும் தான் உங்க ஆயுளை குறைத்து விட்டது. அதாவது நல்ல ஞாபகம் வச்சுங்க, புகையும் மது தவிருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், உயிரோடு ஆரோக்கியம் இருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம், காலையில தான் ஆக்சிஜன் இருக்குது, அதிகாலையில தான் சுத்தமான ஆக்சிஜன் இருக்கு. 4:30 மணி 5 மணி வாக்கில் கிராமப்புறத்து குழந்தை இருக்கிறீங்க, சிட்டியில் யாரா இருந்தாலும் சுத்தமான காத்து காலையில் இருக்குது. எவன் ஒருவன் காலையிலே அதிகாலை சூரியனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, என் பேரம் பேத்தி உள்பட சொல்ல, காலை அதிகாலை சூரியனை பார்ப்பவனுக்கு 10 ஆண்டு போனஸ். எவன் ஒருவன் இன்றிலிருந்து காலை சூரியனை அப்புறம் போய் படுத்துங்க, அதிகாலை சூரியன் பார்க்கணும், 10 ஆண்டு உங்களுக்கு போனஸ். கிட்டத்தட்ட 50 வருஷம் யோகா பண்ணிட்டு மார்னிங் அவசரம். இன்னைக்கு காலையில் நிகழ்ச்சிக்கு போறான்னு தெரிஞ்சு காலையில் 5:30 மணிக்கு போன போட்டில் போனால் 6:30 வரைக்கும் வாக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அந்த ஆக்சிஜன் ஒன்று தான் மனிதன் உயிரோடுவதற்கு. உணவு அப்புறம், உணவு இல்லாமல் கூட 1 மாதம் இருக்கிறதா தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம். தண்ணி இல்லாமல் 1 வாரம் தண்ணி குடிச்சு சாப்பிடலாம். காற்று இல்லாமல் வாழ முடியும். நம்மள சாமியார் கிடையாது, பூமிக்குள்ள போய் 48 மணி நேரம் ஒழிஞ்சிக்கிறது. நமக்கு காற்று இல்லாமல் வாழ முடியாது. அந்த காற்று, இந்த ஆக்சிஜன் ஒன்று தான் ரத்தத்தை சுத்தப்படுத்துது. 2வது ரத்தத்தை சுத்தப்படுத்த வேலையை தண்ணி பண்ணுது. அதனால தயவு செய்து என் குழந்தைக்கு சொல்ற, ஏன் சிறுமில் வேலை பார்த்தாலும் 8 டம்ளர் தண்ணி குடிங்க. அந்த தண்ணி வழியாத்தான் ரத்தத்துக்கு அழுக்கெல்லாம் யூரின் வழியாகவும் வேறு வழியாக போகுது. தண்ணி குடிங்க, வேலைக்கு சாப்பிடுங்க. கொண்டுடுவாங்க முதலாளிங்க. நீ என்ன பெரிய சாப்பிட்டாரு, என்ன போய் அதாவது ஏ கிளாஸ் கைதிகள் தான் நீங்க. ஏன் சிறுமில் வேலை பார்க்குற கைதிகள் தானே? 1 லட்சம் வாங்கினா நீ கைதிகள் தானே, நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு நான் காலையில் பார்க்குற 4:30 மணிக்கு அந்த பேக்கை போட்டு இந்த பசங்க போடுற பார்த்தா தண்ணி கூட குடிச்சுப்பான்னு டவுட் ஆகுது. தண்ணி 8 மணி நேரம் தண்ணி, 8 தடவை தண்ணி விடுங்க. வேலைக்கு சாப்பிடுங்க. அம்மா மேலே கோவம், அப்பா மேலே யாரும் கோவம், அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது வெறு வயிற்றோடு போகாதீர்கள்.